சிவா, என்ன இங்க வர சொல்லிட்டு இவங்க போனா? நீயா? சிவா வரல? பாத்தியா அவன? என்ன இங்க வர சொல்லிட்டு அவன் எங்க போனான்னு தெரியல. சிவா வர சொன்னதா சொல்லி ஒன்றும் இல்லை, உன்னோட ஒரு 5 நிமிஷம் நான் தனியா பேசணும். அதுக்கே பொய் சொல்லி வர சொன்ன? நேரடியா வந்து பேசிருக்கலாமே. பேசியிருக்கலாம், ஆனா என் மேல பழைய கோவத்துல இருப்பேன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். அதுக்கு தான் அன்னைக்கே மன்னிச்சிட்டேன்னு சொன்னேன்ல. சரி, என்ன விஷயம் சொல்லு. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கௌதம், நீ இன்னும் மாறவே இல்லையா? உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது? கடைசியா சொல்றேன், ஃப்ரெண்டா பழகணும்னா நம்ம பழகலாம். அதுக்கு மேல பழகுறதா இருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம். அகல்யா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அகல்யா, என்ன அகல்யா, என்னையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அதேதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். உன் மேல எனக்கு லவ்வே இல்ல. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. ஓகே 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 அகல்யா, நீ என்ன லவ் பண்ண வேண்டாம். லவ்வே பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஓகே ஓகே அகல்யா, கத்தாத. எப்படி நீ யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போற? அது ஏன் நானே இருக்கக்கூடாது? பைத்தியக்காரத்தனமா இருக்கு நீ பேசுறது. அது போதும். நீ என் மேல பைத்தியமா இருக்கன்னு தயவு செஞ்சு டயலாக் பேசாத. இத பாரு, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இதுக்கு மேல இந்த மாதிரி என்கிட்ட பேசுறவள வச்சுக்காத. அகல்யா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அன்னைக்கு காக்காவலி போகிறதுல அன்னைக்கு தான் எடுத்தது. அன்னைக்கு நடிச்சியா? உனக்காக தான் நடிச்சேன். நீ தான் என்ன நடிக்க வச்ச. ஆதாரம்லாம் எரிச்சிட்டா இன்னொரு ஆதாரம் வேணும்ல, அதான் இது. எப்படி நல்லா இருக்கா? இவ்வளவு மட்டமாடி நடத்தபடி எதிர்பார்க்கல. இப்படி எல்லாம் கிறுக்கு வேலை பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்ண நினைக்கிறியா? அன்னைக்கு உன்னை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருக்கோம். போன போது உன்னை விட்ட பாரு, அதான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இனிமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். முதல்ல உன்னை பத்தி பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதான் நீ அடங்குவ. இரு. அகல்யா சொல்றது கேளு. என்ன விடு. என்ன உளறு? ஜெயிலுக்கு போயிடாத சிவா. முதல்ல போய் பிரின்சிபால்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு போ. சிவா நீ மனுஷன். சிவா நீ போ. நீ போ ப்ளீஸ். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சொல்றது கேளு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறியா? நீ போ. வேணாம் ப்ளீஸ் அகல்யா, ஃபேமிலி தாண்டி மாட்டாங்க அகல்யா. வேணாம் ப்ளீஸ் அகல்யா, எப்படி ஃபியூச்சர் போயிடும் அகல்யா. இது பத்தி யோசனை உனக்கு முதல்ல இருந்துச்சு. நீ போ அகல்யா முதல்ல. அகல்யா வேணாம் அகல்யா. சிவா சொல்லு சிவா. நீ என்ன சொல்ல கேக்குற? நீ என்ன சொல்ல கேக்குற?
வேணாம், அன்னைக்கு உன்னை மன்னிச்சு விட்டதே தப்புடா. இப்போ நீ பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். போடா. பணம் அவ்வளவுதான். இந்த பாரு, நீ நடுவுல போயிட்டா பிரச்சனை ஆயிடுமே தான் வேற வழி இல்லாம கடை வாங்கிட்டு வந்தேன். யோ, உன்னை யாரையா கடை வாங்க சொன்னது? மீட்ல சூடு வை. இத பாரியா,
அப்பதான் உருப்பிடுவ. எந்த காலத்துலயும் அந்த தப்பு மட்டும் செய்ய மாட்டேன். இது மக்களுக்கு சேவை செய்யற வேலை. அதுக்கு நியாயமான கூலி வாங்கினா தான் நல்லா இருக்கும். இப்படியே வேதாந்தம் பேசிட்டு இருந்த அவ்வளவுதான், உருப்பிடவே மாட்டேன். இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? உனக்கு தேவை பணம், அதை எடுத்துக்கிட்டீங்கள. இனிமேலாவது எங்கேயும் போகாம ஒழுங்கா இங்கேயே இரு. பணத்தை வாங்கிட்டா இந்த புஷ்பா சரியா நடந்துப்பா. அந்த டிராமாக்காரனா நான் அப்பவே மறந்துட்டேன். கொடுத்த வேலைய ஒழுங்கா செய்வேன். பாவம், நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச உங்க சட்டையில உங்க உழைப்போட வாசம் வருது. என்ன உளற நீ? ஐயோ, ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த நேரத்துல எதுக்கு காஃபி? சரி, டீ போட்டு கொண்டு வரட்டுமா? அங்க பாருங்க, அங்க பாருங்க. நீ ஒண்ணும் கொண்டு வர வேண்டாமா? உன் கையால ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து அதுவே போதும் எனக்கு. இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கா? அம்சமா இருக்கு. புடவை விட உனக்கு இந்த சட்டை பேண்ட் தான் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், தண்ணி கேட்டதுல போய் கொண்டு வா. நீ எதுக்கு புஷ்பா வர? அது இங்கே இருக்கு. நீ போய் தண்ணி கொண்டு வா. போமா, போய் தண்ணி கொண்டு வா. நீ நல்லா தான் நடிக்கிற. ஆனா என்னால அடிக்கடி மாறி மாறி நடிக்க முடியலமா. இப்ப தெரியுதா நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? இனிமே பணம் கேட்கும் போது ஒழுங்கு மரியாதையா மறுப்பே சொல்லாம உடனே கொடுக்கணும். புரிஞ்சுதா? இந்த சட்டையை விட கலர் சட்டை எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல? ஆமா. இந்த மாமா தண்ணி சீக்கிரமா குடிச்சிட்டு மூஞ்சி கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடணும். எதுக்கு மாமா விரட்டுறீங்க? மாமாவா? அது நீங்க எனக்கு அக்கானா அவர் எனக்கு மாமா தானே. என்ன மாமா பாத்துட்டே இருக்க? போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். நானும் வரேன். ஏய் நில்லு. என்னக்கா? முதல்ல அந்த சட்டையை கழட்டு. கொஞ்ச நேரம் போட்டுக்கலாமேன்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்படுவ. இந்தா. காயத்ரி, சொன்னா கேளு. வெறும் வயித்தோட இருக்க, அழுதுகிட்டே இருக்க, தலைவலி வந்துரும். காஃபியை குடிமா. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கமா. அவங்க உடனே ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. மனம் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் நீலாங்கரைக்கு கிளம்பிட்டாரு. நீங்க பாருங்க, ஒன்னும் ஆகாது. உங்க பையனை கண்டிப்பா கண்டுபிடிச்சு தருவோம், கவலைப்படாம போங்கன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அழாதம்மா, மனவுக்கு ஒன்னும் ஆகாது. உடனே கண்டிப்பா கிடைச்சிருவான். அழாதம்மா. எப்ப பார்த்தாலும் இதையே பதில சொல்லிட்டு இருக்கீங்க. கிடைச்சிருவா கிடைச்சிருவான்னு. இன்னும் கிடைக்கலையேப்பா. ஹலோ, யார் பேசுறது? அகலியாவா? நான் அம்மா பேசுறேன். ஏதாவது தகவல் தெரிஞ்சுறாங்க? இல்லம்மா, கௌரியும் சிவாவும் அவனை தேடி போயிருக்காங்க. இன்னும் அந்த தகவல் வரல. அவன் கிடைச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்றேன் உடனே.
இருக்காங்களா? எந்த தகவலும் கிடைக்கலையா? இல்ல இல்ல நீ போய் சொல்றப்பா. என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து அதை மறைக்கிறீங்க. அழாதம்மா, அழாத. இல்லம்மா, அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுமா. நான் நம்ப மாட்டேன். என் குழந்தைக்கு என்னமோ ஆயிடுச்சு. இல்லம்மா, நான் நம்ப மாட்டேன். எனக்கு மனோ எங்கங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோமா, கிடைக்கல. கௌரியும் தேடி